என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில், குறிப்பாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாரபக்தின்ற பகுதியில் தான் இந்த 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகள் பார்த்தீங்கன்னா மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாநாடு அந்த பணியானது 99% நிறைவடைஞ்சிருக்கு தான் சொல்லணும். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மாநாட்டில் அந்த மேடை அமைக்கும் பணியானது முற்றிலும் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில வேலை பணிகள் மட்டும்தான் இருக்கு. மேலே அழகா பார்க்குறோம், இந்த மாநாட்டுடைய அந்த மேடையில் அலங்காரங்கள், குறிப்பாக அந்த கட்சியினுடைய அந்த வாகை மலர் இருக்கு, 2 யானைகள், போர் யானைகள் இருக்கு. இது கொண்ட அமைப்போட அந்த மேடையானது அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மேடையுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 252 அடிக்கு இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த மேடைக்கு இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்களும் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற அளவிற்கு இன்னும் ஒரு சில வேலைகள் மட்டும் இங்கே செய்ய வேண்டியது இருக்கு. அதோட இணைந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு விஷயம், அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தொண்டர்களை சந்திக்கிறதுக்காக அவங்க மத்தியில நடந்து வர்றதுக்காக ரேம்ப் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பார்த்திருக்கீங்க. சுமார் 1 கிலோமீட்டர் தூரமானது இந்த ரேம்ப் ஆனது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ரேம்ப்ல தான் அவர் நடந்து சென்று, ஓடி சென்று, உற்சாகமா கையசைத்து கொண்டு அவருடைய தொண்டர்களை ஆரவாரத்துடன் அவர் சந்திக்கிறதுக்கான இந்த இடம் தான் அந்த ரேம்ப். ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பணிகளானது முற்றிலும் நிறைவடைஞ்சிருச்சு. கடந்த முறை இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அப்போது இந்த பேரிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ்ல தான் போட்டிருந்தாங்க. இந்த சைஸ் ஆனது ரொம்பவும் குறைந்த அளவில் தான் போட்டிருந்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தொண்டர்கள் இதை தாண்டி அவங்க உள்ளே சென்று அவங்க அந்த ரேம்ப்ல ஏறி செல்லக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அது பெரும் அவங்களுக்கு இடையூறாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தடுப்பு வேலியை தாண்டி உள்ள ஒரு ஸ்பேஸ் விடப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் இன்னொரு ஒரு தடுப்பு வேலியில் அமைக்கப்பட்டிருக்கு. பாதுகாவலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாதுகாவலர்கள் இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த இடத்துல இருந்து தாண்டி உள்ள போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு பணிகளானது செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த முறை இந்த ரேம்ப் வாக்ன்றது மிகவும் அருமையாக இருக்கும். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரொம்ப அழகா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மேடை சுற்றி கிட்டத்தட்ட 150 ஏக்கருக்கு இந்த இடமானது மேடைகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஒவ்வொரு பாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா 2000 முதல் 2500 பேர் வரை அமர்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அமர்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. மேலும் இந்த மாநாடு சுற்றி அது வரக்கூடிய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த பகுதியில் கூடுவாங்க. மேலும் போக்குவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் உள்ள வரப்போக இருப்பாங்க. அப்படின்றது அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதை சுற்றிலும் உட்காருவதற்கு மிக அருமையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுபோல மாநாடு தாண்டி அந்த வெளியே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய தோராயமான கணக்குன்னு பார்க்கும்போது 15 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் குறைந்த அளவில் பங்கேற்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாநாட்டில் முதல் நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம். கடந்த முறை விக்கிரவாண்டியோடைய மாநாட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த தண்ணீர் பற்றாக்குறை மிகவும் அதிகமாக இருந்தது. குறிப்பாக நம்ம தந்தி தொலைக்காட்சியில் தான் முதல் மாநாட்டோட இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரத்யேகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம சொன்னோம். இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த பைப்பு போர் உள்ள போடப்பட்டிருக்கு. போர் மூலியமா டைரக்டா தண்ணிகளை அவங்க கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு 8 இடத்துல ஒரு பைப் போடப்பட்டிருக்கு. இந்த குழாய்கள் இந்த குழாய் மூலியமா அவங்க தண்ணீர் அருந்துவதற்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கடந்த முறை விக்கிரவாண்டி அந்த மாநாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை மிகவும் அதிகமாக இருந்தது. அதை தீர்க்கின்ற வகையில அவங்க இருக்கிற இடத்திற்கே தண்ணீர் கொண்டு வரணும், அந்த வெயில் நேரத்துல அவர்களுக்கு தாகத்தை தீர்க்கணும் அப்படின்ற வகையில இந்த தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக அந்த புதுசான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா பாத்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை எந்த நேரத்திலையும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. ஸோ அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 8 இடத்துல
இந்த மாதிரியான பைப்புகள் போடப்பட்டிருக்கு. தண்ணீர் அவங்க பிடிச்சி குடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த பாக்ஸ், அதுக்கு அடுத்த பாக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 பாக்ஸுகள் இருக்கு. இந்த 90 பாக்ஸுகள்லையுமே வந்து தண்ணீர் அருந்துவதற்கு ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ தொண்டர்களுடைய நலன் கருதி இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இங்க வரக்கூடிய பெண்கள், அதாவது தாய்மார்கள் வரக்கூடியவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கழிப்பறைகள் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது போல இடங்கள் நிறைய இடங்கள் இங்க சுத்தி வச்சிருக்காங்க. ஸோ தற்போது இந்த மாநாடு சுற்றி இருக்க பகுதியில் தண்ணீர் பிரச்சனைகளை முற்றிலும் தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தாவேகாவுடைய தொண்டர்களுக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது உடல்நிலைகள் குறையாமல் போனாலும் சரி, இல்லை மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் சரி, இல்லை அவங்களுக்கு வேறு எதுவான மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டது அப்படின்னா இங்கே மாநாட்டில் மருத்துவ குழு என்று அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 100 மருத்துவர்கள் கொண்ட குழுவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் வந்து இந்த மருத்துவ குழுவில் வந்து பணியாற்ற இருக்கிறாங்க. அவர்களுக்காக தனித்தனியாக பிரத்யேகமாக வந்து இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், பெட்டு, எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 50 ஆம்புலன்ஸ்கள் சேவைகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு இங்க இருந்து மருத்துவ உதவி செய்வதற்கு வேற ஏதாவது உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது எமர்ஜென்சியா அவங்களுக்கு ஏதாவது டெம்பரரியான மெடிக்கல் தேவைகள், ஏதாவது மருந்துகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், உள்ள வேற ஏதாவது ஆக்சிஜன் பிரச்சனைகள் ஏதாவது மக்களுக்கு இருக்கு, உள்ள இருக்க மக்களுக்கு இருக்கு அப்படின்னா ட்ரோன் மூலமாகவே வந்து அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது மாநாட்டிற்குள்ளே பங்கேற்றக்கூடிய தொண்டர்களுக்கு வேற ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ட்ரோன் மூலியமாகவும் உதவுவதற்கு தயாராக இருக்காங்க. எமர்ஜென்சி தேவைகள் என்றால் அவர்கள் அனைவரையுமே இங்க டக்குன்னு உடனே கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க 1000 பேர் பணியாற்ற இருக்காங்க. ஸோ அதனால மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டா அவங்களுக்கு உடனடியாக உதவுவதற்கு இந்த மருத்துவ குழுவானது தயார் நிலையில இருக்குன்னு தான் சொல்லணும். மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தாவேகா தொண்டர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பாக பெண்கள், ஆண்கள் என இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக இந்த கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாநாட்டுடைய 2 புறங்களும், அதாவது வலதுபுறமும் சரி, அந்த தென்புறமும் சரி, இடதுபுறமும் சரி, 2 பக்கமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200க்கும் மேற்பட்ட இந்த டெம்பரரி டாய்லெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த டாய்லெட் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தண்ணீர் வசதியுடன் இங்க வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று தனித்தனியாக டாய்லெட் வசதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால என்னன்னா கடந்த முறையும் ஒரு சில டாய்லெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றாக்குறையின் காரணமாக இந்த முறையும் வந்து இந்த டாய்லெட்டை வந்து பிரத்யேகமாக புதுசாகவே செஞ்சிருக்காங்க. ஸோ டாய்லெட்டுக்குள்ள தண்ணீர் வசதிகள் இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டாய்லெட்டை தான் வந்து பயன்படுத்த போறாங்க. மேலும் இந்த ஏற்பாடுகள்னு சொல்லும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சொல்லணும். ஏன் என்றால் யாருக்குமே எந்த ஒரு இடையூறு கூடாது, கடந்த முறை நடந்த தவிர மீண்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக டாய்லெட்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா புதுசாவே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 புறமும் சேர்த்து 200க்கும் மேற்பட்ட இந்த டாய்லெட் வந்து பெண்கள், ஆண்கள் என இருவருக்கும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்ததன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு தேவைகள் என்றாலும் உடனடியாக மாநாட்டில் வந்து கழிப்பறைகள் முதல் மருத்துவ உதவி இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தற்போது நாம் நின்றுட்டு இருக்கிற பகுதி வந்து மாநாட்டினுடைய என்ட்ரன்ஸ் பகுதி. ஸோ இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறிப்பாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து மாநாட்டிற்குள்ளே செல்ல போகிறாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்தம் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து 7 பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 7 வழிகள் வழியாக தான் வந்து தொண்டர்களை வந்து உள்ளே அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா 7 பாதைகள் வழியா அவங்க உள்ள போறப்ப ப்ராப்பரா அவங்கள செக் பண்ணிட்டு அவங்களை உள்ள அனுப்புறதுக்கான திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா திடீரென காலையில வந்து லட்சக்கணக்கான பேர் ஒரே இடத்துல கூடும்போது அவர்கள் உள்ளே செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு இந்த பாதைகளானது அமைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அதான் வந்து கோட்டை சுவர் மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி இங்க என்ட்ரன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பணிகளானதும் தற்போது வந்து தீவிரமா நடைபெற்று இருக்கு. இன்னைக்கு இறுதி ஈவினிங்குள்ள பாத்தீங்கன்னா இது எல்லாமே நிறைவடைஞ்சுன்னு சொல்றாங்க. இந்த முகப்புலையும் பாத்தீங்கன்னா அக்கட்சியினுடைய தலைவருடைய விஜய் அவர்களுடைய கட் அவுட்டுகள் இங்க வைக்கப்படும். மேலும் அவங்க கொள்கை தலைவர்களுடைய
புகைப்படங்களும் இங்கே வைக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கோட்டை சவர் போல் அமைந்திருக்கக்கூடிய இந்த முகப்பு பகுதி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது வழியாகத்தான் அவங்க உள்ளே செல்வதற்காக, தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பகுதியில் வேலைகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாநாடு நடைபெறும் திடலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் நம்ம சொன்னோம். இந்த திடலையும் தாண்டி தற்போது இந்த பகுதியில் இது தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கருக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைஞ்சு குமிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த பகுதியில் மட்டும் சுமார் 2 லட்சம் பேர் நிற்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அந்த மாதிரியான அமைப்பு தான் இது. சுமார் 750 ஏக்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு. விக்கிரவாண்டியில் எந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டதோ அந்த இடத்தை தாண்டி இந்த இடம் 2 மடங்கு அதிகம் என்று சொல்கிறாங்க. ஸோ அதற்கேற்பது போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த பகுதியில் பல லட்சம் பேர் கூடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாடு திடலில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 100 அடிக்கு கொடி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த கொடியுடைய பணிகளும் தீவிரமாக முடிய போகுது. ஸோ தற்போது பார்த்துருக்கீங்க, இந்த ஒரு ஸ்பேஸில் கரெக்டாக எல்லா திட்டங்களும் சரியாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா போல்ட் நட்லாம் போட்டு அந்த கொடியோடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய இடத்துல 100 அடி கொடி கம்பம் இங்கே நடப்பட இருக்கிறது. அந்த கொடியை தான் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் ஏற்ற இருக்கிறார். அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பணியானது தீவிரம் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த ஊண்டக்கூடிய போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணிகள்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு 100 அடின்றப்போ 50 அடிகளா 2 அடிகள் கீழே ஒரு 3 விதமான பைப்புகள் அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதன் மேலே தான் அந்த கொடியானது ஏற்ற இருக்கிறாங்க. இதுக்கு பிரத்யேகமாக அந்த கொடியோடைய துணிகளும் தற்போது தயார் செய்யப்பட்டு சென்னையிலிருந்து மதுரைக்கு இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டு திடலில் 100 அடிக்கு அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடியேற்ற இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் வடக்கு தெற்கு எல்லா பகுதியிலிருந்தும், குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலிருந்தும் சுமார் லட்சக்கணக்கான வாகனங்கள், பேருந்துகள், வேன்கள், கார்கள் என்று லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த பகுதியில் வரக்கூடிய சூழல் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பார்க்கிங் விஷயத்துக்கு தான் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கதா சொல்லப்படுது. ஏனென்றால் பார்க்கிங் பண்றவங்க எந்த ஒரு இடையூறும் இல்லாம பண்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா 320 ஏக்கருக்கு அந்த பார்க்கிங் வசதியானது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மக்களுக்கு அவங்க பார்க்கிங் பண்றதுக்கான ஏதுவாக செய்யப்பட்ட நிலையில இப்போது கூடுதலாக வாகனங்கள் வரும். நம்ம சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான வாகனங்கள் என்று சொல்லும்போது பேருந்துகள் மட்டுமே லட்சக்கணக்கான பேருந்துகள் இந்த பகுதியில் வரும் அப்படின்றது அவங்களுடைய கணிப்பு. அதன் காரணமாக இந்த பகுதியில் பேருந்துகள், கார்கள் நிறுத்துவதற்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஏக்கர் இப்போது தனியாக எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ற மாதிரி 500 ஏக்கர்ல பார்க்கிங் மட்டுமே மதுரை மாநாட்டிற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த 500 ஏக்கர்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். எந்த ஒரு மாநாட்டிற்குமே 500 ஏக்கருக்கு பார்க்கிங் வசதிகள் செஞ்சிருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதன் நிலையில பார்க்கும்போது இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜ், பார்க்கிங் எல்லாம் சேர்த்தா சுமார் 1000 ஏக்கருக்கு பரப்பளவுல ஒரு மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் பணிகள் 99% நிறைவடைந்து விட்டது. நாளை மறுநாள் மாநாடு நடப்பதற்கு மாநாட்டு திடல் தயாராக இருக்கிறது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.